நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆதி திராவிடர் நலம் அல்லது ஆதி திராவிடர் பழங்குடி நல உண்டு உறைவிட பள்ளியில் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்காக அறிவிப்பு தற்போது வெளியே இருக்குங்க. ஸோ இதுக்கு நாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பற்றி தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியே இருக்கக்கூடிய இந்த ஜிஓவை நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நலம் அரசு பழங்குடியினர் நல உண்டு உறைவிட பள்ளிகளில் காலியாக உள்ள 38 இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப பள்ளி மேலாண்மை குழுவின் மூலமாக தொகுப்பூதிய அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சட்டம் 2016 பிரிவு 19 படி முற்றிலும் தற்காலிகமாக நிரப்பிட தகுதி பெற்ற நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராஜகோபால சுன்ஹாரா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ முன்னுரிமை அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதியுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். கூடவே இல்லம் தேடி கல்வித் திட்டத்தில் தன்னார்வலராக பணிபுரிந்து வருபவர்களுக்கு இதில் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் இல்லம் தேடி கல்வித் திட்டத்தில் ஒர்க் பண்ணலை அப்படின்னா, ஸோ வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதியுடன் ஆசிரியர் தகுதியில் மட்டும் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே போதுமானு சொல்லியிருக்கிறாங்க. தேடா பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தை சார்ந்த நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா பள்ளி இருக்கக்கூடிய ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்களாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியுடன் ஆசிரியர் தகுதியில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் டெட் பேப்பர் 1 நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்தது முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் தேர்வில் தேர்ச்சி பெற்ற சான்றிதழும் சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்களுக்கு இதில் வந்து முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலராக பணிபுரிந்தவர்களுக்கும் இதில் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேடா பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள அரசு விதிகளில் உள்ளவாறு பின்பற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நாம் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்களிடமிருந்து எழுத்து மூலமான விண்ணப்பங்கள் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வி தகுதி சான்றிதழ்களுடன் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் 22/7/2024 அன்று முற்பகல் 11 மணிக்குள்ளே வந்து சமர்ப்பிக்கணும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/7/2024 அவ்வளோதான். இதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணிடணும் அல்லது நேரில் கொண்டு போய் கொடுத்துடணும். ஸோ காலி பணியிடங்கள் விவரங்களை பார்க்கலாம். ஸோ பள்ளியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளி அந்தியூர் காலனியில் ஒரே ஒரு வேக்கண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்குங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பழங்குடியினர் நல உண்டு உறைவிட பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து இங்கே பார்த்திங்கன்னா முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் தான் இங்கே வந்து வேக்கண்ட் இருக்குது. ஸோ பள்ளியுடைய பெயர் என்னென்னா அரசு பழங்குடியினர் நல உண்டு உறைவிட பள்ளி ஆசனூர் ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் 3 காலி பணியிடங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் 1, தாவரவியலுக்கு 1, விலங்கியலுக்கு 1, மொத்தம் 3 காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து இந்த ஸ்கூலில் வேக்கண்ட் இருக்குங்க. அடுத்ததாக பழங்குடியினர் நல உண்டு உறைவிட பள்ளி இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் எவ்வளோ தேவைப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நடுநிலை பள்ளிகளுக்கு 5 ஆசிரியர்களும் தொடக்க பள்ளிகளுக்கு 5 ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குட்டையூர், சோளக்கனை, கத்திரிமலை, நகலூர். அடுத்ததாக பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் மொத்தம் வந்து 20 இருக்குங்க. ஸோ தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் வேக்கன்சி இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிடிஎஃப்லேயே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஸ்கூல் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது வித் அட்ரஸோடையே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மேற்கண்ட ஆசிரியர்களுக்கு மாத ஊதியமாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு 12,000 ரூபாயும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 15,000 ரூபாயும், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 18,000 ரூபாய் என்ற விகிதங்களில் கல்வியாண்டு முடியும் வரை அல்லது காலி பணியிடம் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையத்தால் ஒதுக்கீடு செய்யும் வரை ஆசிரியர்களுக்கு சரியாக செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறையை தவிர்த்து தான் இந்த சம்பளம் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு அந்த ஸ்கூல் லீவ் வரும் இல்லையா, கோடை விடுமுறை, அப்போ வந்து உங்களுக்கு வந்து சேலரி இருக்காது. தகுதியுள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் காலி பணியிடத்திற்கு தகுதி பெற்ற நபர்கள் உரிய கல்வி தகுதி சான்றிதழ்களுடன் எழுத்து மூலமாகவோ அல்லது நேரிலோ மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம், கூடுதல் ஆட்சியர் வளாகம்,
4ஆம் தளம் ஈரோடு 638011 என்ற முகவரிக்கு செலுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 22/7/2024 அன்று காலை 11 மணிக்குள்ளார வந்து இன்றைக்கி அனுப்பிச்சிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இமெயில் அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க, கூடவே ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறது. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.